ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய திருப்பூர் ரிதன்யா தற்கொலை விவகாரத்தில் ஜாமீன் கோரி ரிதன்யாவுடைய கணவர் குடும்பத்தார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், ரிதன்யாவுடைய கணவர் குடும்பத்தார் இப்ப ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மனுவில் என்னென்ன தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவனாச்சி கைகாட்டி புதூரை சேர்ந்த தொழிலதிபர் அண்ணாதுரையின் மகள் ரிதன்யாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவருடைய மகன் கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி திருமணம் நடந்தது. இந்த நிச்சயதார்த்தத்தின் போது 300 சவரன் நகை சொகுசு கார் வாங்கி தருவதாக அண்ணாதுரை கூறியிருக்கிறார். திருமணத்தின் போது 100 சவரன் நகையும் சொகுசு காரும் வாங்கி கொடுத்த நிலையில மீதம் உள்ள 200 சவரன் நகை எப்போது கொடுப்பார்கள் என கேட்டு ரிதன்யாவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவருடைய கணவர் மற்றும் மாமனார் மாமியார்கள் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ரிதன்யா கடந்த ஜூன் 28ஆம் தேதி செட்டிப்புதூர் பகுதியில் காரில் வைத்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன்னாடி தன்னுடைய சாவிற்கு கணவன் மாமனார் மாமியார் தான் காரணம் என தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோவும் அனுப்பியிருந்தார். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சேயூர் காவல்துறையினர் ரிதன்யாவினுடைய கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோரை கைது செய்திருந்தார்கள். இவர்கள் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை அடுத்து இவர்கள் மூவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்திருவது காவல்துறை தரப்புல இதற்கு பதிலளிக்கிறதுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதே போல இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இடையீட்டு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக ரிதன்யாவுடைய தந்தை அண்ணாதுரை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜூலை 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்.